காரைக்குடி நகரின் மையப்பகுதியில் மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யசாலா மேல்நிலைப் பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் செயலாளர் மற்றும் தாளாளர் திரு சி மெய்யப்பன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு எம்பி வெள்ளையன் செட்டியார்னு 1913 ஆண்டில் ஒரு சின்ன சிறிய ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கூல் அப்போ ரொம்ப சின்ன ஸ்கூலாக இருந்தது. அப்போ இங்கேருந்து அதை பெரிய ஸ்கூல் ஆக்கணும்னு நினச்சி இங்கே இருக்க நகர்த்தார்கள்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் இந்த எம்பி வெள்ளையன் செட்டியார் சொல்லி இங்கே ஏவிபிஎலுங்கு சிதம்பரம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அந்த காலத்தில் அவர் தான் இந்த ஸ்கூலை ஃபவுண்டேஷன் போட்டது. இந்த ஸ்கூலுக்கு இங்கே இருக்கும் நகரத்தார்கள் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பித்து அந்த ஸ்கூலுக்கு ஃபண்டிங் அவங்க எல்லோரும் போட்டாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 5000 ரூபா என்னமோ வாங்கி தான் போட்டிருந்துருக்காங்க. போட்டு இந்த ஸ்கூல் ஆரம்பித்தது. இப்பள்ளியின் நுழைவு வாயிலில் ஒரு ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் கருத்திற்கேற்ப ஏறத்தாழ 38 ஆண்டுகளாக எம்எஸ்எம்எம் சி மெய்யப்பன் அவர்கள் இப்பள்ளியை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு ஏஜென்சியினுடைய தலைவராகவும் பள்ளி செயலராகவும் இருந்து எங்களுக்கெல்லாம் தக்க ஆலோசனைகள் நல்கி மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. 1988 இந்த ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றினோம். டீச்சர்ஸும் இங்கே இருக்க ஸ்டாஃபும் சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த ஸ்கூலை இப்போ கிட்டத்தட்ட 100% மார்க்ஸ் வாங்குறபடிக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல செய்தி. இது மேலும் மேலும் நல்லா தான் போய்கின்னு இருக்கும். இதனால் இந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் ஹெட்மாஸ்டரும் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டரும் 2 பேருமே நல்ல ஹெட்மாஸ்டர்னு சொல்லி ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸ்கூலுமே சிறந்த ஸ்கூலாக இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லே ஒரு ஸ்கூலாக வளர்ந்து இருந்திருக்கு. இப்பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு எனப்படும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்றது. காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு பள்ளிகளில் நாங்கள் முதலிடம் பெற்று திகழ்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏஜென்சிக்கு உதவியாக பள்ளிக்குழு, ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர்கனைசிங் கமிட்டி என பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படுகிறது. இந்த ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர்கனைசிங் கமிட்டியினுடைய தலைவர் சக்தி ஏ திருநாகர செட்டியார் அவர்களும் செயலர்களான திரு முத்துப்பழனியப்பன், திரு எஸ் பெரியண்ணன் ஆகியோருடைய பங்கும் மற்ற அனைத்து ஆட்சி மன்ற குழுப்பினருடைய பங்கும் இப்பள்ளியினுடைய வளர்ச்சியில் மறைக்க முடியாத ஒன்று. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. கல்வி வளர்ச்சியில் என் பள்ளி முதன்மை இடம் பெற்று வருகின்றது. கடந்த 20 ஆண்டுகளாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 95% மேற்பட்ட ரிசல்ட்டை பெற்று காரைக்குடியில் முதலிடம் பெற்று திகழ்கிறோம் என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்கள் தான் இங்கே படிக்கின்றார்கள். இந்த ஏழை மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகத்தான் தலைமை ஆசிரியர் உட்பட்ட ஆசிரியர்கள், அலுவலர்கள் அனைவரும் மேம்பாடுபட்டு வருகின்றோம்.
இங்கு காலை நேர சிறப்பு வகுப்புகள், மாலை நேர சிறப்பு வகுப்புகள், இரவு நேர பயிற்சி வகுப்புகள் என பல்வேறு காலகட்டங்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளாக என் பள்ளி மாணவர்கள் முக்கிய அம்சங்களான கல்வி, கலை, விளையாட்டு போன்ற அனைத்து துறைகளிலும் என் பள்ளி மாணவர்கள் முதன்மை இடம் பெற்று வருகின்றார்கள். சயின்ஸ் குவிஸ் காம்படிஷனிலும் என் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அதேபோல் கலை இலக்கிய போட்டிகளான பேச்சு, கட்டுரை, ஓவியம் மற்றும் அனைத்து விதமான நடனம், நாடகம் போன்ற போட்டிகளிலே பங்கேற்று குறு அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பங்கேற்று பல்வேறு பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இருக்கிற இடம் ஒரு அமைதியான இடம். இதுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறது சிவன் கோயில், நகர சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஊரணி இருக்குது. பிள்ளைங்களுக்கு இதை பார்க்க ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் இது. பின்னாடி ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அந்த ப்ளே கிரவுண்டுக்கு நடக்கிறதுக்கு ஊரில் இருக்கவங்களுக்கு வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல வாக்கிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்கூலுக்கு வந்து நல்ல பாஸ்கெட் பால், ஃபுட்பால், கிரிக்கெட் மற்ற விளையாட்டுகள் எல்லாத்துக்குமே நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்பள்ளியில் தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், மாணவியர் இயக்கம், இளம் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் மாணவர் பசுமை படை போன்ற பல்வேறு மாணவர் இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பசுமரத்தாணி போல் எந்த ஒரு செயலும் எளிதாக பதிகின்ற இப்பள்ளி நாட்கள் சிந்தனைகளை சிதறாமல் ஒருங்கிணைத்து மாணாக்கர்களுக்கு மனோதிடத்துடன் அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர பயிற்சியும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்பள்ளி மாணவர்கள் எல்லா வகையிலும் படிப்பில் மட்டுமல்ல மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் நிர்வாகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுவிட்டு இருக்கும் எம் மீனாட்சி சுந்தர வித்யாசாலா மேல்நிலைப் பள்ளியினுடைய சாதனைகள் இன்னும் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே முக்கியத்துவம் என்னென்னா, இங்கே இந்த ஸ்கூலுக்கு காலையில் நம்ம அசெம்பிளி வச்சுருந்தா அந்த அசெம்பிளியில் ஒரு ப்ராமிஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அது ஒரு பெக்யூலியர் இது. அது நான் எங்கள் ஸ்கூலுக்கு பழனிவேல்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் ஆரம்பித்து இது இன்னும் நடந்துக்கின்னு வருது. இன்னொன்று, இந்த ஸ்கூலை சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது இப்போ இருக்க மோடி கூட இப்போ சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இது நாங்கள் முன்னாடியே இதை கடைபிடித்து வருகிறோம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவங்க வீடுகள் சுத்தமாக இருக்கணும், ஸ்கூல் சுத்தமாக இருக்கணும்னு இது நாங்கள் எப்போதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். விடியலுக்கு விளக்காய் இருந்து இருளை நீக்கும் கதிரவனைப் போல அறியாமை இருள் நீக்கும் அறிவுச் சுடராய் நம்மை உலகுக்கு பிரதிபலிப்பவை கல்விக்கூடங்கள். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.